ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊர் மீஞ்சூர் தேர்திருவிழாவை பற்றி டீட்டெயிலான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே வைகாசி மாதம் திருவிழாவில் நம்ம வரதராஜ பெருமாள் தேர்திருவிழா வந்து ரொம்ப விசேஷமானதுங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே பல வருஷமாக இந்த தேர்திருவிழா வந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாரும் எவ்வளோ அழகாக உத்துமையாக பயபக்தியோடு நம்ம வரதராஜ பெருமாள் தேரை வந்து வண்ணமயமான பூ அலங்காரத்தோடு இழுத்துட்டு வராங்க. தேரை இழுத்துட்டு வரும்போதே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு வந்து இழுத்துட்டே வந்தாங்க. எப்போவுமே திருவிழா அன்னைக்கு காலையிலே வந்து தேர் இழுத்துருவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த வாட்டி வந்து தேர் திருவிழா வந்து ரொம்ப அழகாக நடந்துச்சுங்க. இந்த வாட்டி தேர் கூட வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமாகவே இழுத்துட்டாங்கன்னு எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க. ஏன்னா காலையிலே தேர் இழுக்கும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால எங்கள் அப்பா மட்டும் காலையில் தேர் இழுக்கும்போது தேரை தொட்டு கும்பிட்டுட்டு எங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டு வருவாங்க. தயிர், மோர், சாம்பார், கேசரி, மிளகு பொங்கல், கூல்ட்ரிங்க்ஸ்னு அவங்கவுங்க விருப்பப்பட்டதை அங்கே வர மக்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ ஈவினிங் மேலே நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போனோமோ இல்லையோ ராட்டினம் சுற்றுறது தாங்க நம்ம கண்ணில் பட்டுது. ஏற்கனவே நம்ம அக்ஷயா பாப்பாவும் விஷாலியும் வந்து ராட்டினம் சுற்றி ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. இங்கே டிராகன் ட்ரெயின் ராட்டினம், டிராகன் கப்பல் ராட்டினம், போட்டிங்னு நிறைய ராட்டினம் வந்து இருந்துச்சுங்க. இங்கே எந்த ராட்டினம் ஏறினாலும் ஆளுக்கு வந்து 100 ரூபாய். நம்ம அக்ஷயாவும் விஷாலியும் டிராகன் ராட்டினம் ஏறி அதில் ஜாலியாக பயம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. நம்ம அக்ஷயா பாப்பா பயப்படுவாங்கன்னு நினச்சேன். நம்ம அக்ஷயா பாப்பா தைரியமாக அதில் உட்காந்துட்டு அழகாக சிங்கப்பெண் மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வழியிலேருந்து ஆரம்பித்து கோயில் தெரு முடிகிற வரைக்கும் ஒரே கடைகளாக வந்துட்டே இருக்கோம். நான் ஒவ்வொரு கடைகளாக வந்து சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. பால்ஸ் கடை, ஃப்ளவர்ஸ் கடை, பீங்கான் பொம்மை கடை, மேட் கடை. இங்கே 100 ரூபாய்க்கு 2 மேட்டுன்னு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பீங்கான் சாமி சிலைகள், பீங்கான் யானை, பேக் கடை, நெய் பாட்டில் கடை, ஆட்டுக்கல் கடை, பீங்கான் சாமான் கடை, வளையல், பொட்டு, செயின், மேக்கப் திங்ஸ் கடை. இங்கே தாங்க நம்ம அக்ஷயாவும் விஷாலையும் ஆளுக்கு வந்து 30 ருபீஸ்க்கு ஒரு செயின் வந்து வாங்கினாங்க. பிபி கடை, மறுபடியும் பீங்காஞ்சாடி கடை, சீப்பு கடை, சொப்பு சாமான் கடை, மறுபடியும் கம்மல் கடை இருந்துச்சுங்க. நான் எதுவும் வாங்கலை, எனக்கு உடம்பு முடியல. 1.5 மந்த்தாக லெக் பெயினும் பேக் பெயினும் வயிற்று வெளியே இருந்துச்சு. அதனால சாமி கும்பிட்டுட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டே இருந்தேன். மறுபடியும் ஒரு கம்மல் கடை இருக்குது பாருங்கள். இந்த கடையில் வந்து 100 ரூபாய்க்கு 3 கம்மல் வாங்கிக்க சொன்னாங்க. ஒரு கம்மல் வந்து 40 ரூபாய்க்கு எடுத்துக்க சொன்னாங்க. நம்ம அக்ஷய் பாப்பா வந்து 100 ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க. இந்த தேர்திருவிழாக்கு எப்போவுமே நிறைய மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க. பக்கத்தூர்லேருந்து கூட நிறைய பேர் வருவாங்க. நம்ம போகிற வழியில் மறுபடியும் வளையல் கடை, பீங்காஞ்சாடி கடை, ஆட்டுக்கல் கடைன்னு வந்த கடைகளே வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்போ தேருக்கு பக்கத்துலேயே மிக்கி மவுஸ் ராட்டினம் வந்து இருக்குது. இதில் ஒருத்தருக்கு வந்து 80 ரூபா. இப்போ வர வழியெல்லாம் கடைகளை பார்த்துட்டு இப்போ தேர்கிட்ட வந்து வந்துட்டோம். ஏற்கனவே இழுத்து வச்ச தேரை வந்து ஒரு வாட்டி தொட்டு கும்பிட்டுட்டு தேங்காய் பூக்கற்பனை வாங்கிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு என் மனசு கஷ்டத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே இல்லாமல் நாங்கள் இந்த வாட்டி கீழே வந்து பார்க்கும்போதே சாமி வந்து நல்லா தெரிஞ்சாங்க. எனக்கு உடம்பு முடியாதனால திஷ்டிக்கு சுற்றுறதுக்கு உருவ பொம்மையும் கல்லுப்பும் வாங்கி தேர் பக்கத்துலேயே வந்து சுற்றிட்டு வச்சுட்டேன். அதனால தாங்க வீடியோ எடிட் பண்ணவும் லேட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருமாள் தேர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. தேரை இழுத்து ஒரு நாள் தாங்க திருவிழா கொண்டாடுவாங்க. ஆனால் 10 நாள் வந்து கடைகள் வந்து அப்படியே இருக்கும். இது தாங்க எங்கள் அண்ணி நாலூர்லேருந்து வந்திருந்தாங்க திருவிழாக்காக. கூடவே எங்கள் அண்ணனும் அண்ணன் பசங்களும் வந்து 2 பேர் வந்திருந்தாங்க. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் கடைகள் தாங்க. சொப்பு சாமான் கடை, வாட்ச் கடை, கம்மல் வளையல் கடை, ஹேண்ட்பேக் கடை, கம்மல் கடை, அதுக்கு பக்கத்தில் வந்து கரும்பு ஜூஸ் கடை, குழந்தைங்க விளையாடுற பொம்மை கடை, துப்பாக்கி கடை, டார்ச் கடை, கலர்ஃபுல்லான அழகான பொம்மை கடை, விசிறி கடை, கூட பேக் கடை, முரம் கடை இருந்துச்சுங்க. இங்கே மக்கள் கூட்டமாக அதிகமாக இருந்ததுனால போலீஸ்காரங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாமி தோரணம் கடை, டாய்ஸ் கடை, பால் கடை, பலூன் கடை, பிளாஸ்டிக் மாலை, மயில் தோகை, பால் கடை, கிழங்கு சிப்ஸ் கடை, பீங்காஞ்சாடி கடை, ஆட்டுக்கல் கடை, திருஷ்டி பொம்மை, பிளாஸ்டிக் பிளேட்ஸு, பொம்மை கடை. இந்த கடையிலேயே குழந்தைங்க விளையாடுறதுக்கு கார் பொம்மை, ஏரோப்ளைன் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா வடிகட்டி, சொப்பு சாமான், பேகு கடை, மணி பர்ஸ் கடை, கம்மல் கடை, பொம்மை கடை, வளையல், பொட்டு, செயின், கண்ணாடி கடை, மணி கடை, கூலிங் கிளாஸ் கடை, சாமி கயிறு கடை, சாமி ஃபோட்டோ கடை, பேகு கடை, மருதாணி அச்சு கடை, பிளாஸ்டிக் பூ கடை, உண்டியல் கடை, முரம் கடை, டாய்ஸ் கடை, வளையல், கம்மல் கடை, பொம்மை கடை, கிழங்கு சிப்ஸ் கடை, ஹேண்ட்பேக் கடை, சில்வர் சாமான், சொப்பு சாமான் கடை, பொரி, அல்வா, பேரிச்சம்பழம், மறுபடியும் டாய்ஸ் கடை, கிளிப்பு, நெயில் பாலிஷ், கோன், கம்மல், வளையல், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த கடையில் இருக்குது. விசிறி கடை, ஜிகர்தண்டா ஜூஸ் கடை. இந்த கடையில் வந்து 30 ரூபாய்க்கு வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அக்ஷய் பாப்பா, விஷாலி, அவங்க அம்மா, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பஜ்ஜி கடை, பெரிய அப்பளம், காலிஃப்ளவர் பக்கோடா கடை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா விஷாலி, அக்ஷயா வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஜிகர்தண்டா ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மருதாணி அச்சு கடை வந்து இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம அக்ஷயா பாப்பாவும் விஷாலியை வந்து மருதாணி போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போதே 50 ருபீஸ்க்கு கிழங்கு சிப்ஸு, 100 ரூபாய்க்கு கருப்பு அல்வா, 200 ரூபாய்க்கு சிகப்பு அல்வா, ஸ்கை ப்ளூ கலர் இயரிங்ஸு, சமோசா 100 ரூபாய்க்கு, பஜ்ஜி 100 ரூபாய்க்கு, கரும்பு ஜூஸ் வந்து பாட்டிலில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் வந்து ஒரு கப் வந்து அங்கே 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 100 ரூபாய்க்கு 2ன்னு 200 ரூபாய்க்கு 4 மேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா 40 ரூபாய்க்கு ஒரு செயின், 30 ரூபாய்க்கு ஒரு செயின் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கோல்டன் இயரிங்ஸும் சில்வர் இயரிங்ஸும் ஸ்கை ப்ளூ கலர் இயரிங்ஸோட சேர்த்து தான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம்.
அதுக்கப்புறமா 80 ரூபாய்க்கு 2 பேஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த திருவிழா வீடியோ பார்த்து உங்கள் யாருக்கெல்லாம் வந்து திருவிழா ஞாபகம் வந்துச்சு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக சிக்கன் தண்டா பார்சல் வந்து 30 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.